பெயர் கேட்டாலே சும்மா அதிர்தல அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தருடைய பேரை கேட்டாலே உலக நாடு தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிரதா செய்வாங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அதாவது இந்த போர்கள் நடந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இன்னொருத்தர் பேரும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கலாம். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின். இவங்க 2 பேருமே வந்து இப்ப வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு வந்து உலக நாடு தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு சந்திப்பா தான் பார்க்கப்பட்டுச்சு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் 24 வருடங்களுக்கு பிறகு விளாடிமிர் புடின் வந்து கிம் ஜாங் உன்ன வந்து சந்திச்சு ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க. இந்த மீட்டிங் எதை பத்தி இருக்க போகுது, இந்த மீட்டிங்ல என்ன அவங்க பேச போறாங்க, மீட்டிங் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி, மக்கள் முதல் கொண்டு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ உலக நாடு தலைவர்கள் எல்லாமே தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா இதுல சொல்ல போனா தென்கொரியா வந்து கடந்த சில நாட்களா வடகொரியா வந்து ரொம்பவே தொந்தரவு செஞ்சுட்டு இருந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். கழிவுகளை வந்து இந்த பேராஷூட் மூலயமா தென்கொரியாவுல கொட்டுனது, இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து நம்ம இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தென்கொரியா வந்து கொஞ்சம் நடுக்கத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை வந்து வரவேற்றாரு. இந்த மீட்டிங் வந்து எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. ஒப்பந்தத்துல இரு நாட்டு தலைவர்களுமே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வடகொரியால யாரு ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் சரி, ரஷ்யா வந்து துணை நிற்கும், ரஷ்யா வந்து எல்லா உதவிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே போலதான் ரஷ்யாவுல யாரு ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் சரி, ரஷ்யாவுக்கு எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் சரி, இவங்க வடகொரியாவும் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரஸ்பரமா ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. கிம் ஜாங் உன் வந்து புதின் பத்தி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா, ரஷ்யாவும் வடகொரியாவும் வந்து நட்பு நாடுகள். ரஷ்யாவுக்கு என்ன உதவிகள் வேணும்னாலும் பரஸ்பரமா வந்து வடகொரியா வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத இப்ப என்ன நடந்தாலும் சரி, எதிர்கொள்ளும் சம்பவங்களும் சரி, போர்களும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து கிம் ஜாங் உன் வந்து பேசியிருக்காரு. அப்போ இதுக்கு மேல போர் ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து விளாடிமிர் புடினும் வந்து கிம் ஜாங் உன் பத்தியும் வடகொரியா பத்தியும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரஸ்பர ஒப்பந்தம் வந்து நாங்க போட்டிருக்கோம். பொருளாதாரமும் சரி, ஆயுதம் சப்ளை பண்ணிக்கிறதும் சரி, 2 பேரும் பரஸ்பர ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா விளாடிமிர் புடின் வந்து பேசியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து வடகொரியா அப்படின்றது ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறதுல ரொம்ப ஒரு பேர் போன நாடு அப்படின்னே சொல்லலாம். அதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அந்த நாடுக்குள்ள இருக்கும். ஸோ அதனாலேயே வடகொரியா கிம் ஜாங் உன் அப்படின்னு பேர் கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் நடுக்கமாகவும் இருக்கும்னே சொல்லலாம். விளாடிமிர் புடின் வந்து இப்ப இந்த உக்ரைன்ல வந்து போர் தொடுத்ததன் மூலமா விளாடிமிர் புடினையும் எல்லாருமே அப்படி ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயமா பார்க்கப்படுது. சோ நேட்டோ நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு வந்து எதிராக இருக்கு. இந்த சமயத்துல விளாடிமிர் புடின் வந்து வடகொரியாவுக்கு போன அந்த சந்திப்பா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் கையெழுத்துக்கிட்டு அந்த ஒப்பந்தமா இருக்கட்டும், இப்போ ஒரு பேசு பொருளாகி இருக்கு. எல்லா உலக தலைவர்களும் வந்து என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. தென்கொரியா வந்து கொஞ்சம் அச்சத்துல இருக்கிறதாவே சொல்லப்படுது.